ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 4 ஏஷியன் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனில் நம்ம இன்னைக்கு என்னென்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம், அதுக்கப்புறம் தமிழகத்தில் பழமையான நகரங்கள், அந்த நகரங்களுடைய சிறப்பம்சங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழகத்துல பழமையான நகரங்கள் என்னென்னன்னு இந்த அப்ஜெக்டிவ்ஸ்லயே குடுத்துருக்காங்க பாருங்க. பூம்புகார், மதுரை, காஞ்சி இதெல்லாம் தான் தமிழகத்துடைய பழமை வாய்ந்த நகரங்கள். அதோட சிறப்பம்சங்கள் பத்தி பார்க்க போறோம். அப்புறம் தமிழகத்துல பண்டைய காலத்துல ஏற்பட்ட வணிகங்கள பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நகரங்களுடைய சிறப்பம்சங்களையும் பார்க்க போறோம். ஸோ இந்த லெசன் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் மாரி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இம்பார்ட்டன்ட் இதுல இருந்து போகலாம். பாருங்க இங்க. ஏர்லியஸ்ட் பிளான்டு சிட்டிஸ் ஆஃப் ஏஷியன்ட் இந்தியா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. ஸோ இந்திய அளவுல பார்த்தீங்கன்னா, முந்தைய காலத்துல நல்லா பிளான் பண்ணி டெவலப் பண்ண சிட்டிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹரப்பாவும், மொஹஞ்சதாரோவும். அதுவே தமிழக அளவுல பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் டவுன்ஸ் ஆஃப் தமிழகம் பூம்புகார், மதுரை, காஞ்சி. இந்த 3 நகரங்கள் தான் ஏன்ஷியன்ட் டவுன்ஸ் ஆஃப் தமிழகம். Next, Mesopoti- Pat- Mesopotamia civilization is the earliest civilization in the world. It is 6500 years old. So, இந்த உலகத்திலே earliest civilization எதுன்னா பார்த்தீங்கன்னா மெசபொட்டமியன் சிவிலைசேஷன் தான். இது 6500 ஆண்டுகளுக்கு முந்தையத்துல இருந்து உருவான ஒரு சிவிலைசேஷன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், இந்தியா அளவுல பார்த்தீங்கன்னா, ஹரப்பாவும், மொஹஞ்சதாரோவும் தான் ஏன்ஷியன்ட் சிட்டீஸு. தமிழக அளவுல பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி தான் மதுரை, காஞ்சி, பூம்புகார் இதெல்லாம் ஒரு சிட்டீஸு. ஃபேமஸ் டவுன்ஸ் இன் தமிழகம். நெக்ஸ்ட் இப்ப அதுல ஒரு மதுரை, பூம்புகார், அப்புறம் காஞ்சிபுரம். இந்த 3த்தோடைய சிறப்பம்சங்கள ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பூம்புகார். Bumbugar is one of the oldest towns in ancient Tamilagam. This is the place where well-known characters of Silappatikaram, Kovalan and Kannagi lived. It was also a port town along the Bay of Bengal. So தமிழகத்திலே ரொம்ப பழமை வாய்ந்த நகரம், ஏன்ஷியன்ட் ஓல்டஸ்ட் டவுன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார் தான். இந்த பூம்புகார்ல தான் நமக்கு நல்ல அறிமுகம் பரிச்சயமான சிலப்பதிகாரத்தை சேர்ந்த கேரக்டர்ஸ் கோவலன், கண்ணகி இவங்கெல்லாம் வாழ்ந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார் தான். நோட் பண்ணிக்கோங்க. பூம்புகார்ல தான் கோவலனும் கண்ணகியும் பொறந்து வாழ்ந்தாங்க. இந்த இந்த பூம்புகாரோட துறைமுகம் தான் பே ஆஃப் பெங்கால ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The ports were established for facilitating maritime trade. Even in the times past, countries began to export their surplus products and import the scarce commodities by sea. Bumbuhar is one such historic port that emerged in the wake of increasing maritime trade. So, இந்த பூம்புகார் துறைமுகத்தை பயன்படுத்தி தான் அந்த அந்த டைம்ல ட்ரேட் வணிகம் செய்ய ஆரம்பிச்சாங்க. நம்ம நாட்டுல அதிகமா விளையிற பொருட்கள அயல் நாட்டுக்கு வணிகம் செய்யறது. அப்புறம் நம்ம நாட்டுல பற்றாக்குறையா இருக்கிற பொருட்கள அயல் நாட்டுல இருந்து கொண்டு வரப்பட்டு இறக்குமதி செஞ்சு வணிகம் மேற்கொண்டாங்க. It is a coastal town near the present day Mailaduturai and is located where the river Kaveri drains into the sea. So அந்த பூம்புகார் இப்ப பிரசன்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில கோஸ்டல் டவுனுக்கு பக்கத்துல இருக்கு. இது பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ரிவர் காவேரி கடலோட கலக்கிற இடத்துல லொகேட் ஆயிருக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பூம்புகார் போர்ட், பூம்புகாரோட துறைமுகம். Bumbugar was also known by names such as Puhar and Kaveri Pupattinam. It served as the port of early Chola kingdom. One of the popular Sangam literature, Pattinapalai and Tamil epics Silappatikaram and Manimegalai have references to the brisk seaborne trade that took place in the port city Puhar. So பூம்புகார் தான் அத இன்னொரு நேம்ஸ்ல என்னன்னு கால் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூஹார், அப்புறம் காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு பூம்புகார அழைப்பாங்க. ஸோ இந்த
இந்த துறைமுகம் பூம்புகார் துறைமுகம் தான் வந்து ஏர்லி சோழா கிங்டம்ல வந்து துறைமுகமா வந்து வணிகத்துக்கு வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து லிட்ரேச்சருக்கு வந்து ஒரு பாப்புலரான சங்கம் சங்கம் டைம்ல வந்து ஒரு பாப்புலர் லிட்ரேச்சர் பட்டினப்பாலை வந்து பூம்புகாரோட சிறப்பம்சங்கள வந்து எடுத்து சொல்லுது. அதே மாரி சிலப்பதிகாரம், அதுக்கப்புறம் மணிமேகலையும் வந்து இந்த பூம்புகார் துறைமுகத்துல நடந்த வணிகத்தோடைய சிறப்பம்சங்கள வந்து எடுத்து கூறுது. ஸோ நம்ம பூம்புகார் துறைமுகத்தோடைய, அப்புறம் வணிகத்தோடைய சிறப்பம்சங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம நம்ம வந்து சங்கம் லிட்ரேச்சர் பட்டினப்பாலை, அதுக்கப்புறம் வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாம் படிச்சோம்னா, பூம்புகார் ப துறைமுகம், அதுக்கப்புறம் வந்து வணிகத்துடைய சிறப்பம்சங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். சிலப்பதிகாரம் இன் பர்ட்டிகுலர் ஸ்பீக்ஸ் அபவுட் த கிரேட்னஸ் ஆஃப் பூம்புகார். ஸோ அகைன் சொல்றாங்க பாருங்க. பூம்புகாரோடைய சிறப்பம்சங்கள பத்தி கூறுற ஒரு நூலா வந்து சிலப்பதிகாரம் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், the lead female character of Silappadigaram is Kannagi. Her father is Manaigan. Sea traders are known by the name Manaigan. The male character, Kovalan's father, is Masathuvan. Masathuvan means a big trader. It is clear from the text that Bumbuhar was a place where big traders and sea traders had settled. So, சிலப்பதிகாரத்தோடைய ஒரு முக்கிய ஃபீமேல் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட்லி கண்ணகி தான். அவங்களுடைய அப்பா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநேகன். ஸோ மாநேகனோட அந்த பேர வந்து கடல் வணிகம் செய்யறவங்களைய வந்து அழைக்கக்கூடிய ஒரு பேரு. அதே மாரி கண்ணகியோடைய ஹஸ்பண்ட் நேம் கோவலன் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய அப்பா நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேர் வந்து மாசாத்துவன். மாசாத்துவனுடைய அந்த பேரோட அர்த்தம் வந்து பிக் ட்ரேடர். அதாவது வந்து பெரிய வணிகர் அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் வந்து அந்த பேருடையது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, பூம்புகார் வந்து கடல் வணிகம் செய்றவங்களுக்கு தங்கும் இடமா வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்ல வராங்க. Numerous merchants from foreign countries such as Greece and Rome landed at Bumbuhar. Due to busy and continuous trade, many of them stayed on indefinitely in Bumbuhar. There are evidences of foreigners' settlements in town. People speaking many languages inhabited Bumbuhar in its glorious days. As loading and unloading of ships took some months, the foreign traders began to interact with the local people during that period. This enabled the natives to learn foreign languages for communication. Similarly, the foreigners also learned Tamil to communicate with the natives. So, வணிகம் நடக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அதோடைய பரிச்சயமா என்ன ஆகுதுன்னா, வெளிநாட்டுல இருந்து வர ஃபாரினர்ஸும் என்ன ஆகுதுன்னா, நம்ம பூம்புகார் நாட்டுல வந்து தங்குறாங்க. கிரீஸ், ரோம் இந்த மாரி நாடுகள்ல இருந்தும் வந்து வணிகர்கள் வந்து நம்ம ஊர்ல பூம்புகார்ல வந்து தங்குறாங்க. அந்த அவங்க எடுத்துட்டு வர பொருள் விக்கிற டைம் வரைக்கும் அவங்க வந்து இங்க பூம்புகார்ல தங்குவாங்க இல்லையா? அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, அவங்க மொழிய நம்ப மக்கள் வந்து கத்துக்கிறாங்க. நம்ம தமிழ் மொழியையும் வந்து அந்த ஃபாரினர்ஸ் வந்து கத்துக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, நல்ல ஒரு ஹேபிடேட் கல்ச்சர் வந்து டெவலப் ஆகுது. மக்களும் வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங்ல வந்து மூவ் ஆகுறாங்க. This contact facilitated not only the exchange of goods but also languages and ideas resulting in cultural blending. So நான் பிஃபோர் சொன்ன மாதிரி தான். இந்த ஒரு பாண்டிங் என்ன ஆகுதுன்னா கல்ச்சுரல் பிளெண்டிங்க்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுது. இது வந்து நம்ம ஒரு பொருட்கள மட்டும் மாற்றம் செஞ்சுக்காம, நம்மளோட மொழியும் வந்து கத்துக்கிறாங்க. மாற்று மொழிய வந்து கத்துக்கிறாங்க. The traders of Bumbuhar were known for their honesty and integrity. நம்ம பூம்புகாரோடைய வணிகர்கள், அதாவது நம்ம மக்கள் வந்து அவங்களுடைய விற்பனையில வந்து ரொம்ப நேர்மையாவும், நியாயமாவும் இருப்பாங்க. They sold goods at legitimate prices. Pattinapalai states that selling any commodity at a higher price was considered bad. ஸோ அவங்க வந்து பூம்புகார் மக்கள் வந்து எந்த ஒரு பொருளையும் வந்து நியாயமான விலையில தான் வந்து விற்பாங்க. அந்த பட்டினைப்பாலையில வந்து ஒரு லைன் வந்து குறிப்பிடுறாங்க பூம்புகார் மக்களை பத்தி. அதாவது எந்த ஒரு பொருளையும் வந்து அதோடைய நியாயமான விலைக்கு மேல அதிக விலை வச்சு விக்கிறது வந்து ஒரு தப்பான செயல் அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாலையில வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. செல்லிங் எனி கமாடிட்டி அட் ஹையர் பிரைஸ் வாஸ் கன்சிடர்ட் பேட். இந்த லைன் வந்து எந்த நூல்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா பட்டினப்பாலைன்ற நூல்ல வந்து ஸ்டேட் ஆயிருக்கு. The author of பட்டினப்பாலை, கடியலூர் உருத்திரங்கநாதர்
பிலாங்டு டூ செகண்ட் சென்ச்சுரி பிசி. ஸோ வந்து பட்டினப்பாளையோட ஆத்தர் யாருன்னா கடியலூர் உருத்திரங்கனானர். அவர் வந்து 2ஆம் செகண்ட் சென்ச்சுரிய வந்து சேர்ந்தவர். This is indicative of Buhar's antiquity. Horses were imported by sea, pepper were procured through the land route, gold that came from Vadamalai and was polished and exported to the overseas countries, sandal from western Ghats, pearls from southern sea, corals from eastern sea and food items from ஏலம் were imported. ஸோ இந்த வணிகம் செஞ்சாங்கல்ல, எந்தெந்த பொருள் எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்றத குடுத்துருக்காங்க. கடல் வழியா குதிரைகள வந்து இறக்குமதி இம்போர்ட் பண்றாங்க. பெப்பர் வந்து அதாவது மிளகு வந்து அ நில வழியா அதாவது லேண்ட் ரூட்ல வந்து இப்போ இது பண்றாங்க, ப்ரொசீட் பண்றாங்க. அப்புறம் தங்கத்த வந்து வடமலையிலருந்து இம்போர்ட் பண்ணி அத பாலிஷ் செஞ்சு மத்த நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. சந்தனம் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், அதுக்கப்புறம் பியர்ஸ் வந்து சதர்ன் சி, அதுக்கப்புறம் கோரல்ஸ் வந்து ஈஸ்டர்ன் சி, அப்புறம் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஏலம்ல இருந்து இம்போர்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மேட்ச் த ஃபாலோயிங் மாரி கேட்பாங்க இல்லையா? 4 ஒரே ஒரே கொஸ்டின்ல 4 வரும். ஏ, பி, சி, டில. இந்தந்த பொருள் இந்தந்த ஊர்ல இருந்து வரும்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து ப்ராடக்ட்ஸும் இன்னொரு சைடும் வந்து இது ஊரும் கண்ட்ரீஸ் இல்லைன்னா இந்த மாதிரி பிளேசஸ் வந்து கொடுத்துட்டு எது வந்து எங்க இருந்து இம்போர்ட் இல்லைன்னா எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்றதுக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ ஆல்ரெடி கம்மிங் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் வந்து நிறைய வந்து ஒன்னு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, இல்லை இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி போயிடுறாங்க. அதாவது ஒரே கொஸ்டின்ல நாலு நாலு கொஸ்டின் கேட்கற இருக்கு இல்லையா? சான்சஸ் இருக்கு. ஒரே கொஸ்டின் பட் டிவைடட் இன்டு 4ஆ மாறி ஒரு இடத்துல அவங்க 4 கேள்வி நமக்கு வந்து குடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து 4 கேள்விக்கான பதில வந்து அவங்களுக்கு குடுக்குறோம் இல்லையா? அதனால இது அவங்களுக்கு வந்து ஈஸி கோயிங் ஆயிடுது. ஸோ இன்னும் வந்து இந்த மாரி கேள்விகள் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த மாரி ஆத்தர்ஸ் நேம்ஸ், அதுக்கப்புறம் இம்போர்ட், எக்ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ் அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டேட்ஸு, ரிசோர்ஸஸ்லலாம் வந்து அது எந்தெந்த கண்ட்ரீஸ், ஸ்டேட்ஸ்லேருந்து கிடைக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து அ ஈஸி கோல வந்து விட்றாம, அத நம்ப நல்லா வந்து ப்ரிஃபர் பண்ணி படிச்சுட்டோம்னா, நமக்கு இன்னும் வந்து ஈஸியா இருக்கும். Bumbuhar had built differently from other towns. Each social group had a separate settlement. Streets were broad and straight, dotted with well-designed houses. There were also a dockyard. ஸோ டாக்யார்டுன்னு பார்த்தீங்கன்னா, கப்பல் கட்டுற இடம். அந்த தங்கும் இடம். இது வந்து பூம்புகார்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. பூம்புகார் வந்து நல்லாவே வந்து டிஃப்ரெண்ட்டா பில்ட் பண்ணியிருப்பாங்க. மத்த டவுன்ஸ மாரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவே பில்ட் பண்ணியிருப்பாங்க. நெறைய சோசியல் குரூப்ஸ் வந்து அங்க வந்து செட்டில் ஆயிருப்பாங்க. ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்து நல்லா பெரிய பெருசா இருக்கும். ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும். நல்லா வந்து வீடுகள்லாம் வந்து அழகா வந்து கட்டமைப்பு பண்ணியிருப்பாங்க. We can learn about the life of the people of Buhar by reading Pattinapalai and பூகார் காண்டம் ஆஃப் சிலப்பதிகாரம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி தான். நம்ம பூகார் நகரத்துடைய மக்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய வணிகத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, பட்டினப்பாளையம், அதுக்கப்புறம் சிலப்பதிகாரத்துல பூகார் காண்டம்னே ஒண்ணு இருக்கு. அத படிச்சோம்னா, நமக்கு வந்து பூகார் நகரத்தையும் அதோட மக்கள சார்ந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பூகார் வாஸ் a busy port up to 280 AD CE. It might have been either washed away by sea or destroyed by big shore waves. The remains of the destruction can still be seen in the present Bumbuhar town. ஸோ வந்து பூகார் நகரம் வந்து 200 AD வரைக்குமே வந்து ஒரு பிஸியான துறைமுகமாவே இருந்தது. ஸோ ஒரு நல்ல ஒரு சுனாமி இல்லன்னா வந்து பெரிய கடல் அலைகளால வந்து அது வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இன்னும் வந்து சில ரிமைன்ஸ் இருக்கும் இல்லையா? அது வந்து இன்னமும் பூம்புகார் நகரங்கள்ல வந்து தென்படுது அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மதுரை. மதுரையில இருந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தது, இல்ல எதனா வந்து குவெரீஸ் இருக்கு அப்படின்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ லெசன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டூ ஆ பட் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்க கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர்ஸ வந்து மிஸ் பண்ணிடுவோம் இல்லையா? சின்ன விஷயத்த கவனிக்காம விட்டுருவோம். அதே மாரி இந்த இந்த லெசன்ல வந்து நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ பெரிய பெரிய லெசன்ஸ்க்கு குடுக்குற இம்பார்ட்டன்ஸ இந்த சின்ன சின்ன லெசன்ஸ்க்கும் நம்ம குடுக்கணும். ஸோ கண்டிப்பா வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.